Hudson Card. வணக்கம். நலமா? கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஒரு 2, 3 வாரம் சில வேலைகள்ல பிஸியான காரணத்தினால இந்த கதையை சொல்ல முடியல. அப்புறம் ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தினால இந்த கதையை கட்டாயமா உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் நினைச்சேன் நான். ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தபோது ஒரு யங் கப்புள். அவங்க அப்பா, அம்மா ஒரு சின்ன பிள்ளை. 2 3 வயசு கூட இருக்காது. அவங்க அப்பா நல்ல உயரமா இருக்காரு. 6 அடி. இவன் இத்துணூண்டு இருக்கா. அவங்க அப்பாவோட முட்டிக்கால் கூட இவன் இல்ல. உங்க அப்பா வேணும்னே வந்து அவங்க அம்மாவை அடிக்கிற மாதிரி, அதாவது அவரோட மனைவியை அடிக்கிற மாதிரி சும்மா பண்றாரு. அம்மாவை அடிக்க போட்டு அம்மாவை அடிக்கிட்டேன்னு சொல்லி அந்த அம்மா ஒவ்வொன்று அழற மாதிரி நடிக்கிறாங்க. இவன் இத்தினோண்டு பையன் என்ன ஆவேசம் தெரியுமா? பொங்கி வந்து அவங்க அப்பா 6 அடி இருக்கிற அப்பாவை வித்துறான், தலையால முட்டுறான், தள்ளி விடுறான். அவங்க அம்மாவை அவன் காப்பாத்துறானாம். இந்த காட்சி ரொம்ப ரொம்ப ரம்யமா இருந்தது. அதை பார்க்குற போதே வந்து நம்ம எல்லாருமே அப்படித்தானே இருந்திருப்போம். நம்முடைய மிகச்சிறிய வயதுல நம்ம அம்மாவை பத்தி எவ்வளோ ப்ரொடெக்டிவா இருந்திருப்போம்ல. அம்மாவை யாராவது ஒரு வார்த்தை திட்டினாலோ, அம்மாவை பத்தி யாராவது ஏதாவது சொன்னாலோ, அது அப்பாவாவே இருந்தா கூட அப்படி நம்மளாம் சண்டைக்கு போயிருக்கோம். ஆனா அப்படி ஆரம்பிச்ச அந்த உறவு அம்மாவுக்கு வந்து முதுமை வர்ற போது, இல்ல நம்ம வேற வேற விஷயங்கள்ல பிஸி ஆயிடுற போது, அந்த அளவு நம்முடைய அம்மாக்களுக்காக நாம போராடி இருக்கோமா? அவங்களுக்கு செய்ய வேண்டியதை சரியா செஞ்சிருக்கோமா? அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுல இருக்குல்ல. நவம்பர் மாசம் வர்றப்போதுன்னா எனக்கு அது ரொம்ப தோணும். ஏன்னா எங்க அம்மா இறந்தது ஒரு நவம்பர் மழைக்கால மாதத்துல தான். அப்ப நான் அடிக்கடி நினைச்சுப்பேன், அம்மாக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஃபுல்லா செஞ்சோமா அப்படின்னு நான் நினைப்பேன். நிறைய பேர்த்த கேட்கிற போது எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்கு. இல்லை இன்னும் கூட செஞ்சிருக்கணும். எவ்வளவு செய்தாலும் தீர்க்க முடியாத ஒரு நன்றி கடன் அம்மாட்ட நமக்கு பாக்கி இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை. இந்த உலகத்திலேயே, இந்த பிரபஞ்சத்திலேயே எனக்கு தெரிந்தவரை நான் படித்த புராணங்கள், இலக்கியங்கள், கதைகள், எல்லாத்துலேயும் வாழ்க்கைகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்குற போது எங்கள் அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டியதை நிறைய செஞ்சுட்டேன், கரெக்டாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த இடம் ஒரே ஒரு கதாபாத்திரத்துக்கு அல்லது ஒரே ஒருவருக்கு தான் இருக்கு. அது யாருன்னா, எல்லா பெருமாள் கோவில்லையும் நாம பார்க்கிற கருடன். பெரிய திருவடி என்று வைணவத்திலே அழைக்கப்படுகின்ற அந்த கருடன் தான் தன்னுடைய அம்மாவுக்கு தான் செய்ய வேண்டியது என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்னா அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். அந்த கதை மகாபாரதத்தில் வியாசரால ரொம்ப 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 விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கதையை தான் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அம்மாவுக்காகவே வாழ்ந்த ஒரு மகன் கருடன். கதையினுடைய ஆரம்பத்துல தக்ஷ பிரஜாபதி அவர்கிட்ட தான் கதை ஆரம்பிக்கிறது. பிரம்மாவுக்கு மானசீக மகன்கள் இருந்ததாகவும் அவர்ல ஒருத்தர் வந்து தக்ஷ பிரஜாபதினு சொல்லுவாங்க. அவருக்கு 2 மகள்கள் என்று வியாசர் கதையும் துவங்குகிறார். 2 மகளுமே வந்து இரட்டை குழந்தைகள் தான். ஒன்னவே பிறந்தாங்க. ஒருத்தி பேரு வந்து கத்ரு, இன்னொருத்தி பேரு வந்து வினத்தா. இவங்க 2 பேரும் இரட்டை குழந்தைகள்னா கூட அதுலயும் ஒரு அக்கா ஒரு தங்க அப்படி இருக்கலாம்ல. முதல்ல பிறந்த குழந்தை தங்கைனும், 2ஆவதா பிறந்த குழந்தை அக்கானும் அப்படிதான் சொல்லுவாங்க ட்வின்ஸ் இருக்கிற போது. இவங்க 2 பேர்லயே வந்து அக்கா ஸ்தானத்திலே இருந்தது கத்ரு, தங்கையாக இருந்தது இனத்தா. அவங்க 2 பேருக்கு ஏன் அப்படி பெயர் வந்தது அப்படின்னாக்கா அவர்களினுடைய தோற்றத்தை வைத்தும் அவர்களினுடைய குணங்களை வைத்தும் அந்த பேர் வந்தது. கத்ரு வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெண்ணு, ரொம்ப திறமைசாலி. அவளுடைய நிறம் வந்து லேசா அந்த சாம்பல் பூத்த நிறம். அதில் கத்ருன்னா அதுதான் அர்த்தம். அந்த சாம்பல் பூத்த நிறத்துக்கு சொந்தக்காரியான அழகி அவ கத்ரி. வினத்தாவும் அழகில எந்த விதத்திலும் குறைந்தவள் அல்ல, வெண்ணை நிறம் கொண்டவள். கூடுதலாக எல்லார்கிட்டையுமே ரொம்ப பணிவோட வினயத்தோடு இருக்கக்கூடியவள். அதனால் வினத்தா. கத்ருவும் வினத்தாவும் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி வியாசர் எழுதுகிறார். பிரிக்க முடியாத 2 சொற்களை போல இருந்தார்கள் அப்படின்னு எழுதுறாரு.
இப்போ தமிழில் நமக்கு 2 உண்டு. இலக்கணத்தில் நம்ம படிச்சிருப்போம். அடுக்கு தொடர், இரட்டை கிளவி அப்படின்னு. கிழவி இல்லை, கிளவி. கிளவினா சொல்லுன்னு அர்த்தம். அடுக்கு தொடர்னா பயந்து பயந்து ஓடினா அப்படின்னு சொல்றதுல அந்த பயந்து பயந்து 2 தடவை வருது இல்லை, அது அடுக்கு தொடர். அடுக்கி வருவது. அதில் ஒரு சொல்ல இன்னொரு சொல்லிலேருந்து பிரித்தாலும் பொருள் இருக்கும். ஆனால் இரட்டை கிளவி இருக்கு பாருங்களேன், அதில் ஒரு சொல்ல இன்னொரு சொல்லிலிருந்து பிரித்தால் பொருளே வராது. பட்படான்னு ஓடினேன்ப்பா, சடுசடான்னு வா, அருவி சலசலான்னு ஓடிச்சு அப்படிலாம் சொல்கிறேன்ல. அதில் அந்த 2 சொற்களில் ஒரு சொல்ல எடுத்துட்டா இன்னொரு சொல் பொருளே இருக்காது. அப்படிப்பட்ட 2 சொற்களாக அந்த சகோதரிகள் இருந்தார்கள் என்று வியாசர் கதையை துவங்குகின்றார். ஆனால் மானுட வாழ்க்கையினுடைய ஆச்சரியங்களை நாம் பார்க்கிற போது பல சமயத்தில் மகாபாரதத்திற்கு சரணடைய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ரொம்ப காலம் முன்பு எழுதப்பட்ட இந்த காப்பியத்திலேயே மானுடனுடைய குணம்ன்றது இப்படித்தான் இருக்கும், அந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும்னு மிக தெளிவாக வரையறுக்கப்பட்ட அந்த உண்மைகளை நாம் இவ்வளவு காலம் தள்ளி நின்றும் தரிசிக்க முடிகிறது. எல்லா காலத்திலையும் மனுஷன் இப்படித்தான்ப்பா இருந்திருக்காருன்னு நமக்கு ஒரு வினோதமான ஆறுதலும் இந்த கதைகளை படிக்கிற போது கிடைக்கிறது என்பது உண்மைதானே. கத்ருவ வினத்தாவும் பிரியாமலே இருந்தாங்க. ஆனால் இருவருக்கு உள்ளேயும் ஏதோ ஒரு விதமான பொறாமை என்பது இருந்து கொண்டே இருந்தது. அதை மாத்திரம் மாற்றவே முடியல. இந்த உலகத்திலேயே பொறாமை என்பது மனிதனுடைய ஆதி குணங்களில் ஒன்று. காமம், குரோதம், இது 2 மாதிரியே அவனுக்குள்ளேயே இருந்து வருவது தான் பொறாமை. பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா கூட முதல் கொலை என்று விவிலியத்திலே பதிவு செய்யப்பட்டதே கெயின் அண்ட் ஏபிள். அவங்க 2 பேர்ல கெயின் தன்னுடைய சகோதரனான ஏபிளை கொலை செய்தது தான் முதல் கொலை என்று பதியப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? பொறாமை தான். அந்த பொறாமை என்பது மானுட சமூகத்தினுடைய ஆதி கொடிகளிலிருந்து இருந்திருக்கிறது. கத்ருவுக்கும் வினத்தாவுக்கும் இடையில இந்த மாதிரியான ஒரு மெல்லிய பொறாமை இருந்து தன்னுடைய தங்கையான வினத்தாவை பார்த்து கத்ருவுக்கு ஒரு பொறாமை. அவளுடைய அந்த வினயம், பணிவின் காரணமாக பல பேர் அவளை பாராட்டிகிட்டே இருந்தாங்க. அவளுடைய நிறம், அவளுடைய தோற்றம், இது எல்லாத்தையுமே வச்சு கத்ருவுக்கு ஒரு பொறாமை இருந்தது. போதும் போதாததுக்கு அவங்க அப்பா என்ன செஞ்சிட்டாரு, 2 சகோதரிகளும் இணை பிரியாம இருக்காங்களே, என்றென்றைக்கும் அவர்கள் அப்படியே இணை பிரியாம இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரையும் காஷ்யப முனிவர் என்கின்ற ஒரு பெரும் முனிவருக்கு 2 பேருமே திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாரு. இப்போ அவங்க சகோதரிகள் மாத்திரம் அல்ல, ஒரே கணவரை மணந்த 2 மனைவிகளாகவும் இருக்காங்க. அப்போ இன்னும் பொறாமை என்பது அதிகமாகத்தான் ஆகுமே தவிர குறையவே வாய்ப்பு கிடையாது. இந்த 2 பேரும் ஆனால் தன்னுடைய கணவருக்கு, காஷ்யப முனிவருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. முனிவர் மிக நீண்ட காலம் தவம் செய்வதற்காக அவரை பிரிஞ்சு போக போறாரு. பிரிந்து போகிற போது 2 சகோதரிகளையும் நீங்க மிக மிக சிறப்பாக என்னை கவனிச்சுக்கிட்டு, ஏன்னா திரும்ப வரத்துக்கு நெடுங்காலம் ஆகும். அதனால உங்களுக்கு என்ன வர வேணும் கேளுங்க, எது வேண்டும் என்றாலும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் மக்கள் செல்வத்தை விரும்பினீர்கள் என்றார். ஏன்னா நானும் போயிட்டு நீங்க தனியா இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் வேணும்னு நினைச்சா அதை கூட வரமா கேள்வியா. அப்படி பிள்ளைகள் வேணும்னாக்கா மனித குழந்தைகள் தான் வேணும்னு இல்லை. இந்த பிரபஞ்சத்துல எத்தனை உயிர்கள் இருக்கிறது, அந்த உயிர்கள்ல எது மிக வலிமையானது, மிக சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு குழந்தையாக வரணுன்ற வரத்தை கூட நீங்க கேட்கலாம். எதையும் என்னால் தர முடியும்னு சொல்லி பல சக்திகள் பெற்ற அந்த கணவர் தன்னுடைய 2 மனைவிகளுக்கும் ஒரு சாய்ஸ் கொடுத்துறாரு. கத்ரு அவதான் அக்கான்றதுனால முதல் சாய்ஸ் அவருக்கு தான். கத்ருக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், தன்னுடைய மைந்தர்கள் அப்படியே பெருகி 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 இந்த பூமியையே நிரப்பி வினத்தாவுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் இடமே இல்லாம செஞ்சிடணுன்றது அவளுடைய எண்ணமாக இருக்குது. அதனால அவள் எதை கேட்டாள் என்றால், அவள் பார்த்த வரையிலே இந்த உலகத்தை நிறைத்திருந்த நாகங்களினால் அவள் கவரப்பட்ட காரணத்தினால எனக்கு 1000 நாகங்கள் எனக்கு என்னுடைய குழந்தையா எனக்கு வேணும்னு வரம் கேட்டுக்கான். அந்த வரத்தை முனிவரும் கொடுத்துட்டாரு. 1000 முட்டைகளை அவள் ஈன்றாள். ஏன்னா நாகம் முட்டையிலிருந்து தான் வரணும். இப்போ இதை கேட்குற போது நமக்கு பயங்கர சந்தேகங்கள் வருவது இயல்பு. நம்ம பிள்ளைகளுக்கு இந்த கதைகளை சொல்றப்ப எப்படி மனுஷங்களுக்கு எப்படி பாம்பு பருப்போம் என்றால் இது எல்லாமே ஒரு அடையாளம், ஒரு குறியீடு அப்படின்னு கூட அதை நம்ம பார்க்கலாம். 2 மனித மனங்களுக்கு இடையில இருக்கிற போராட்டத்தையும் அதன் பிறகு பின்னி பிணைகின்ற வாழ்க்கை சம்பவங்களையும் சொல்லுகிற ஒரு கதையாகவும் பார்க்கலாம். இன்னொரு விதமாகவும் இதை பார்க்கலாம். இந்த கதை
சொல்லப்பட்ட காலம் என்பது இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலம். அப்போ ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினம் வந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் மனிதன் தான் வந்து எல்லாவற்றையும் விட ரொம்ப சுப்பீரியர் அப்படின்றதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகாத ஒரு காலகட்டம் தான் அது. அதனால அப்போது மிகப்பெரிய வலிமை கொண்ட உயிரினமாக எது இருந்திருக்கிறதோ அது தன்னுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றும் கூட கர்த்தர் நினைத்திருக்கலாம். அதனால 1000 முட்டைகள் அவள் ஈன்றாள். இப்போ வினத்தாட்ட இது வரம் கேட்டார், உனக்கு என்ன வேணும்? வினத்தா ரொம்ப புத்திசாலி. கர்த்தரும் வந்து எனக்கு 1000, எனக்கு பாம்பு அப்படிலாம் வந்து கேட்கல. அவ கேட்டது வந்து எனக்கு 2 பிள்ளைகள் தான் வேணும். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எதையும் விட பலசாலிகளாக அவங்க இருக்கணும். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா யாரையும் விட பலசாலிகளாக அவர்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு வரம் கேட்டுட்டான். அவளுக்கும் அந்த வரத்தை கொடுத்து விட்டு தன்னுடைய மிக நீண்ட அந்த தவத்தை செய்வதற்காக தேவருலகத்தை எல்லாம் தாண்டி போய் ஒரு இடத்துல தான் அந்த தவத்தை நான் இயற்றப் போகிறேன்னு சொல்லிட்டு காசிபம் இவர் விடை பெற்று கொண்டார். இந்த அக்கா தங்கை 2 பேருமே அந்த அவர்களுடைய தங்கைக்கும் 2 முட்டைகளைத்தான் அவள் ஈன்றார். இவளுக்கு 2, அவளுக்கு 1000. அந்த முட்டைகளை கண்ணும் கருத்துமாக காப்பாற்றி அடை காத்து வந்தார்கள். பல ஆண்டுகள் உருண்டோடின. கத்ருவினுடைய அந்த பிள்ளைகளான அந்த 1000 முட்டைகளிலிருந்து 1000 பாம்புகள், நாகங்கள் பிறந்து வந்த. அக்காவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அதை தான் அவள் எதிர்பார்த்தா. வலிமையிலும் சட்டையிலும் மிகச்சிறந்த, அதுவும் நம்பர்லேயும் ரொம்ப ஜாஸ்தி 1000. இந்த 1000 பிள்ளைகளோட இந்த உலகத்தில் இனிமேல் நான் தான் பெரிய ஆளாக இருப்பேன் என்று மூத்த சகோதரி நினைக்க 2வது சகோதரிக்கு பேஷன்ஸ் கம்மியாகிட்டே வந்தது. என்ன அவளுக்கு பிறந்துருச்சு, அதே கால நேரத்துல எனக்கு இது 1000 முட்டையுமே வந்துருச்சு. இந்த 2 முட்டை இன்னும் அந்த முட்டை வந்து வெறிய மாட்டேங்குது, அந்த முட்டையிலிருந்து உயிர் ஜனிக்க மாட்டேங்குது. என்ன உங்களுக்கு பொறுமையே இல்லாம என்ன செஞ்சா, அதை ஒரு முட்டையை எடுத்து இவளே அதை உடைச்சிட்டான். அந்த முட்டையிலிருந்து செந்தழலினுடைய நிறத்தை ஒரு குழந்தை வந்தது. அந்த குழந்தை தன்னுடைய வருத்தம் துயரம் நிரம்பிய விழிகளால தன்னுடைய அம்மாவை ஏறிட்டு பார்த்து சொன்னது, தாய்மை என்பதற்கு ஒரே ஒரு பொருள் தான் இருக்கிறது. அந்த பொருளின் பெயர் பல்லுமை. ஆனா அந்த ஒரே ஒரு இயல்பை இழத்து விட்ட ஒரு தாயாக நீ இருக்கு. நான் இன்னும் முழுமையா உருவாகல. எனக்கு என்னுடைய முகம், என்னுடைய உடல், என்னுடைய கைகள் தான் உருவாயிருக்கே தவிர என்னுடைய கால்கள் இன்னும் உருவாகவில்லை. அதற்குள்ளே நீ என்னை உடைச்சு நீ செஞ்சிட்டியே. இனிமேல் நான் வாழ்கிற அத்தனை நீண்ட நெடிய ஆண்டுகளும் இந்த குறைபாடோடு தானே நான் வாழ வேண்டும். ஒரு தாய் இப்படி செய்யலாமா? என்னுடைய வாழ்க்கையை நீ இப்படி மாற்றிட்டன்றதுனால நீ வந்து பல்லாண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீ அடிமையாக உன்னுடைய வாழ்க்கையில இருப்பன்னு சொல்லி, அப்போதுதான் பிறந்த அந்த மகன், இந்த சிவந்த தீக்கங்குகளைப் போல நிறம் கொண்ட அந்த மகன் தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துக்கிட்டே பிறந்தான். இப்போ வினத்தா வந்து ரொம்ப புத்திசாலியானவள். ஆனா அந்த அக்கா மேல இருந்த அந்த ஒரு சின்ன பொறாமைனால பாருங்களேன் அவசரப்பட்டுட்டான். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் பாருங்க. வாழ்க்கையில எந்த வேலையை அவசரப்பட்டு செய்யக்கூடாது. குறிப்பா நம்ம மனதில் அமைதி இல்லாத போது முடிவுகளை எடுக்கக்கூடாது, பெரும் செயல்களை செய்யக்கூடாது. கோபமா இருக்கும்போது, ஆத்திரமா இருக்கிற போது, சோகமா இருக்கிற போது பெரும் முடிவுகளை எடுக்கவே கூடாது. ஏன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்போது கூட முடிவுகளை எடுக்கக்கூடாது. மனம் எப்போது சலனமற்று இருக்கிறதோ அந்த நேரத்தில் எடுக்கப்படுகிற முடிவுகள், அந்த முடிவுகளிலிருந்து கிளைத்தெழுகிற செயல்கள், இவைதான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். எழுத்தாளர் பாலகுமாரன் ஒரு சினிமாவில் ஒரு வசனம் எழுதியிருப்பாரு, உனக்கு வருத்தம் வந்தாலும் சோகம் வந்தாலும் என்ன வந்தாலும் சரி, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அது ஒரு 5 நிமிஷம் தள்ளி போடு அப்படின்னு ஒரு வசனம் வச்சிருப்பாரு. வருத்தத்திலையும் கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் என் மகிழ்ச்சியிலையும் செய்கிற செயல்கள் நமக்கு நன்மையை கொடுப்பதே இல்லை நண்பர்களே. இதைத்தான் வந்து வினத்தா செஞ்சுட்டா. அந்த ஐயோ அவளுக்கு பிள்ளையெல்லாம் பிறந்துருச்சு, எனக்கு பிறக்கலையேன்னு நினைக்கிற போது அவள் செய்த செயல் அவள் மேலே சாபமாக வந்தது. தாய்க்கு ஒரு சாபத்தை கொடுத்து அந்த தன்னுடைய மகனை பார்த்து தாய் கேட்டால், என்னடா இப்படி எனக்கு சாபம் கொடுத்துட்டேனா, நான் ஏதோ ஒரு பொறுமையின்மையினால நான் செஞ்சிருக்கலாம், நான் அம்மாவுக்கு போய் இப்படி நீ சாபம் கொடுக்கலாமா? அப்போ அந்த மகன், கிளைத்தெழுந்த மகன், அவருடைய பேர் அருணன். ஏன்னா அவருடைய நிறம் அப்படிப்பட்ட நிறம், அந்த செக்கச்சிவந்த நிறம் கொண்ட அருணன்.
அம்மாவை கனிவோடு பார்த்து சொன்னான், அம்மா 2வது தம்பி இருக்கான் முட்டையில், அவசரப்பட்டாது, எவ்வளவு நாள் ஆனாலும் பொறுமையாயிரு. நீ அடிமையாக ஆனாலும் கூட தம்பி உன்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு, நான் இனி இங்கே இருக்க முடியாது, நான் விண்ணை நோக்கி என்னுடைய பயணத்தை தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லி அருணன் போய் உருவமற்ற பெருவழியிலே சுற்றி கொண்டே இருந்தான் அருணன் என்று வியாசர் சொல்லியிருக்கார். இப்போ இந்த 2வது முட்டை எப்போ விரிய போடுறது என்று வினுதா காத்திருந்தாள். திரும்ப அதே தப்பு செஞ்சிடக்கூடாது. காத்து 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 காலமெல்லாம் போனது. அவளுக்கு ஒரு பயம் வேற இருந்தது. ஐயோ, இவன் இப்படி சொல்லியிருக்கானே, நான் அவளுக்கு அடிமையாயிடுவேன்னு, அது நடந்துடக்கூடாதுன்றதுனால எப்பவுமே கேர்ஃபுல்லா இருந்தான். தன்னுடைய சகோதரியை செக்கையே வச்சிருந்தா. இப்போ இவங்க 2 பேரும் ஒரு நாள் கடற்கரைக்கு போனாங்க. கடற்கரைக்கு போகிற போது வானவெளியிலே இந்திரனுடைய குதிரையான உச்சரவஸ், அது வெள்ளை குதிரை தான், அதை நம்ம படிச்சிருக்கோம். அதை பற்றி பெரும் வேகமும் சக்தியும் கொண்ட பிரம்மாண்டமான குதிரை அப்படி கடந்து போச்சு. அப்படியே ஒரு பறந்து போச்சு. அதை வினுதா தான் நல்லா பார்த்தா, கத்ரு அதை சரியா பார்க்கல. கடந்து போன அந்த குதிரையை பார்த்தா, ஐயோ நீ கத்ரு, நீ பார்க்கலையே, நான் பார்த்துட்டேன் பாரு, வெள்ளை குதிரையை நான் பார்த்தேன், உச்சிரவசை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அவ சொல்றான். அப்ப கத்ரு அவனும் புத்திசாலி, ஒவ்வொரு அடியையும் புத்திசாலித்தனமாக எடுத்து வைக்கக்கூடியவள். அவ அப்படி ஒரு நிமிஷம் நின்றுட்டு, நான் கடைசியில தான் பார்த்தேன், நான் முழு குதிரையும் பார்க்கல. சரி, நீ முழு குதிரையும் பார்த்தேன்னு சொல்றேன், அந்த குதிரையினுடைய வால் என்ன நிறத்துல இருந்ததுன்னு கேட்பேன். வெள்ளை நிறத்துல இருந்ததுன்னு சொல்லிட்டு வினுதா சொன்னான். இல்ல, குதிரை வெள்ளையா இருந்தா கூட வால் கருப்பு நிறம்னு சொல்லிட்டு கத்ரு சொன்னான். வினுதா சொன்னா, கிடையவே கிடையாது, நான் ஃபுல்லா பார்த்தேன், முழு குதிரையும் வெள்ளையா தான் இருந்தது. இவன் அப்ப கத்ரு சொன்னா, அப்ப நம்ம பந்தயம் வச்சுக்கலாம். வினுதா இப்போ உஷாராயிட்டான். ஏன்னா ஏற்கனவே நீ அடிமையா இருப்பன்னு சொல்லியிருக்கான் மகன். அடிமையான கூட பரவாயில்ல, அக்காவுக்கு அடிமையா இருக்கக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணுன்றதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்தான் அவ. அதனால பார்த்துட்டு, சரி ஒரு இது நிச்சயமான பந்தயம், இந்த பந்தயம் வச்சா நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா நான் பார்த்தேன் அந்த குதிரை, அது முழுக்க வெள்ளையா தான் இருந்தது. இந்த பந்தயத்துல நான் ஜெயிச்சு இவளை நான் அடிமையாக்கிட்டோன்னா அதுக்கு பிறகு அவள் என்னை அடிமையாக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த ரிஸ்கை நம்ம எடுக்கலாம், தைரியமா எடுக்கலாம். 100% தெரிஞ்ச ஒரு விஷயத்துல பந்தயம் வைக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சு வினுதா தன்னுடைய வாழ்க்கையினுடைய 2வது தவறை செய்தாள். சரி, பந்தயம் வச்சுக்கலாம். என்ன பந்தயம்? அதையும் அவளே சொன்னா, யாரு ஜெயிச்சாங்களோ தோற்று போனவர்கள் அவர்களுக்கு அடிமையா இருக்கணும், அதுதான் பந்தயம் சொல்லிட்டு. அடிமையா இருக்கு சொல்ற கூட எவ்வளவு வருஷம்லாம் சொல்லல. அடிமையா இருக்கிறதுனா வாழ்நாள் முழுக்க, அதுதான் பந்தயம். கத்ரு இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஒத்துக்கிட்டா. அன்னைக்கு இரவே கத்ரு தன்னுடைய 1000 கருப்பு நாக குழந்தைகளிடம் போய் சொன்னா, நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது, நாளைக்கு காலை உச்சிரவஸ் அந்த பகுதியை கடந்து போன போது அதனுடைய வாலில் நீங்க எல்லாரும் போய் சுத்திக்கிட்டு அந்த வாலை கருப்பாக தெரிகிறபடி ஒரு தோற்றத்தை கொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டான். அம்மாவருடைய கட்டளையை மீறாத அந்த நாக குழந்தைகள் எல்லாம் இரவோடு இரவா உச்சிரவஸ் குதிரையை தேடி போய் வாலில் பொடி சுத்திட்டாங்க. அதை உச்சிரவஸ்க்கு தெரியாத அளவு ரொம்ப ஜாகிரதையாகவும் அவங்க செஞ்சுட்டாங்க. அடுத்த நாள் அக்காவும் தங்கியை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குதிரை கடந்து செல்லுகிறது. வினுதா பார்க்குறா, கட்டாயமா வால் கருப்பு கலர்ல தான் இருக்குது. உடனே தங்கை அக்காவுக்கு அடிமையாகி விட்டார். அதற்கு பிறகுதான் அக்காவினுடைய குரூரமான முகம் தெரிந்தது. அவளுக்கும் அவளுடைய 1000 குழந்தைகளுக்கும் ஏவல் கூவல் பணி செய்கிற ஒரு அடிமையாக அவள் வினுதாவை நடத்த ஆரம்பித்து விட்டாள். உட்கார விடல, தூங்க விடல, சாப்பிட விடல, எதையும் செய்விடாம வேலை ஏவிட்டே இருக்கிறது, கடுமையான சொற்களை சொல்லுவது. ஒரு அடிமையாக வாழ்கிற அந்த காலத்தில் தான் வினுதாவுக்குள்ளே ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. கொடும் துன்பங்கள் வருவது நமக்கு தண்டனையா என்றால் தண்டனை தான். கொடும் துன்பங்கள் வாழ்க்கையில வர்ற போது அது அது பெரிய சுமை, அது வெறும் வேதனை. ஆனா அந்த சந்தர்ப்பத்துல தான் நம்முடைய மனம் பல பாடங்களை கற்றுக்கொள்கிறது. திகைந்த தவறுகளை நினைச்சு இந்த தவறுகளை இனிமே செய்யக்கூடாதுன்ற ஒரு உறுதி துன்பத்திலே இருக்கிற நெஞ்சத்துக்குத்தான் வருகிறது. துன்பத்திலே துவண்டு கொண்டிருந்த வினுதா வாழ்க்கையினுடைய பெரும் பாடங்களை கற்றுக்கொண்டார். எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணாம, இதுதான் எனக்கு விதிக்கப்பட்டது, இது என்னோட, நானே தான் இதை தேடிக்கிட்டேன், அதனால இதை நான் வாழ்ந்துதான் தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மிக கடுமையான வாழ்க்கையை வினுதா வாழ்ந்து கொண்டிருந்தார்.
ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படுகிற காலை 4 மணிக்கு புலற்காலையிலே எழுந்து நதியிலே நீராடி விட்டு வந்து அந்த அந்த 2வது குழந்தை முட்டையா இருக்கால அவனை பார்த்து நீ எப்படா வரப்போறன்னு ஒரு பிரார்த்தனையை அங்கே செலுத்தி விட்டு வேலை செய்ய போக ஆரம்பிச்சார். நள்ளிரவு வரை அவனுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும். இந்த நேரத்திலே தான் அந்த அதிசயம் நடந்தது. இன்டர்நெட்டும் காலங்களுக்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு அந்த முட்டை வெடித்து ஒரு நாள் இவன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது அது வெடித்து அதிலிருந்து அப்படியே ஒரு ஜாலியன் மாதிரி ஒரு குழந்தை 2 பெரும் சிறகுகளோடு தோன்றினான். அவன் தான் கருடன். தோன்றிய அந்த குழந்தை தோன்றிய நிமிடத்திலிருந்தே அம்மாவினுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சுட்டான். தனக்கு ஒரு அண்ணன் இருப்பதையும் தெரிந்து கொண்டார். மிக நீண்ட தொலைவு பறக்கிற அளவு அவருடைய இறகுகளுக்கு பிறப்பிலேயே சக்தி இருந்தது. அப்படியே ஒரு அணில் பிழம்பு இருக்கிறது மாதிரி அவனுடைய நிறமும் அவனுடைய சக்தியும் இருந்தது. நெருப்புக்கு மாத்திரம்தான் அப்படி ஒரு சக்தி இருக்க முடியும். யாராலையுமே தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அந்த சக்தியோடு வானவெளியிலே பறந்து சென்ற கருடன் அங்கே தன்னுடைய சுற்றி கொண்டிருந்த தன்னுடைய அண்ணனான அருணனை சந்தித்தார். கால்கள் அற்ற அருணனை சூரிய தேவனுடைய தேருக்கான அந்த தேரோட்டியாக நியமிக்க சொல்லி சூரிய பகவானை கேட்டுக்கொண்டதும் தம்பியான கருடன் தான். அதிலிருந்து சூரியனுடைய தேருக்கான தேரோட்டியா இருக்கிறது அருணன். அதனால காலை வேளையில சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த சிவந்த நிறம் வர்ற போது அதை அருணோதயம் என்று சொல்லுவோம். அந்த தேரோட்டி தான் முதல்ல வருவான், அது அருணோதயம். அதற்கு பிறகு வருவது சூரியோதயம். இந்த அருணன் சூரியனுடைய வெப்பத்தை பெரிய அளவில் தாங்க முடியாது இல்லையா? அதனால அருணன் இருக்கிற பகுதியில மாத்திரம் சூரியன் தன்னுடைய வெப்பத்தை குறைத்து கொண்டதாகவும் சூரியன் தன்னுடைய முழு வெப்பமும் உள்ள போக போகத்தான் மிக அதிகமாக இருப்பதாகவும் இந்த கதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஞ்ஞான உண்மையும் கூட. சூரியனுடைய கோர் என்று சொல்லப்படுகிற அந்த வெளிப்புற பகுதியில கிட்டத்தட்ட 5000 செல்சியஸ் வெப்பம் இருக்கு. உள்ள போக போக பல மில்லியன் டிகிரி செல்சியஸா அந்த வெப்பம் உள்ள ஏறிக்கிட்டே போகுது. உள்ள மிகப்பெரும் வெப்பமும் வெளியே இருக்கிற பகுதியில அந்த வெப்பம் குறைவா இருப்பதும் நமக்கு அதுவே ரொம்ப அதிகம். ஆனா தாங்கக்கூடிய அளவிலே சூரியனுடைய வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவில் ஃபில்டர் பண்ணி நமக்கெல்லாம் கொடுக்குற அந்த ஒரு லேயர் இருக்குல்ல, கதையில இருக்கிற அருணன் தான் அந்த லேயர் அப்படின்னு கூட நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். தன்னுடைய அண்ணனுக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பையும் ஒரு வேலையையும் ஏற்படுத்தி கொடுத்தது தம்பியான கருடன் தான். அப்புறம் அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா நீ எப்ப பாரு ஏன் பெரியம்மாவுக்கு வேலை பண்ணிட்டு இருந்தேன், அவங்க ஏன் ஒரு தங்க மாதிரி நடத்தாம உன்னை பணிப்பெண் மாதிரி அடிமை மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு கருடன் கேட்குறான். இந்த 1000 நாக குழந்தைகள் கருடனையும் அதே மாதிரிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. கருடன் எப்ப வேலை சொல்லிட்டு எங்களை தூக்கிட்டு போ, அது செய் இது செய். நம்மளையே அவங்க அப்படி நடத்துறாங்க. தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய சோக பக்கங்களை தன்னுடைய மகனிடம் பகிர்ந்து கொண்டாள் தினத்தான். ஆனா அப்ப கூட என்ன சொன்னா, எனக்கு இனிமே மீட்சி இல்லப்பா, இப்படியே வாழ்ந்து முடிச்சிட்டு நான் போயிடுறேன், உன்னால எனக்கு விடிவு கிடைக்கும்னு உங்க அண்ணன் சொன்னான், ஆனா நீ எந்த ஆபத்துக்கும் நீ ஆட்படக்கூடாதுன்னு தான் அந்த அம்மா கேட்டுக்கிட்டா. இல்லம்மா, நான் பிறந்து வளர்ந்ததே வந்திருக்கிறதே உன்னை இதுல இருந்து காப்பாத்தான் என்று சொல்லி மகன் போகிற போது அந்த தாய் உள்ளம் அவனை வாழ்த்தியது. நேர போய் தன்னுடைய பெரியம்மா பசங்க கிட்ட கருடன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிஸ்கஷன் தான். இதுல எவ்வளவு லைஃப் லெசன்ஸ் இருக்கு பாருங்களேன். நம்ம அழுத்தி கொண்டிருக்கிற ஒரு பெரிய துயரத்துல நம்ம மூழ்கி அதுலயே இருந்துட்டு இருப்போம். அதுல முதல் ஸ்டெப்ன்றது இது மாறுவதற்கு என்ன செய்வது என்பது, அந்த துன்பத்துக்கு காரணமானவர்களிடமே போய் பேசுறதுன்றது ஒரு பயங்கரமான லீடர்ஷிப் குவாலிட்டி. அது கருடனுக்கு இருந்ததுன்னு கூட நம்ம யோசிக்கலாம். வேற யார்கிட்டயும் போய் சைட் டீல்லாம் போடல, நேர போய் பெரியப்பா பசங்கள்கிட்ட இப்போ பாருங்க, எவ்வளவு நாள் எங்க அம்மாவை அடிமையை வச்சிருக்க போறீங்க, எங்க அம்மாவுக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கணும்னாக்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நேர நெகோசியேஷன் தான். அந்த 1000 குழந்தைகளும் நாக குழந்தைகளும் பேசிட்டு சொன்னாங்க, தேவலோகத்துல அமிர்தம் இருக்குல்ல, நீ அந்த அமிர்தத்தை கொண்டு வந்துட்டன்னு வெய்யே, அதுக்கு பிறகு உங்க அம்மாவுக்கு நாங்க விடுதலை பொறுத்துப்போம். தேவலோகத்திலே பாதுகாக்கப்பட்டு வைக்கிற அமிர்தத்தை கொண்டு வருவது என்பது எளிதே அல்ல. அதற்கு அவ்வளவு அடுக்கு காவல்கள் இருக்கிறது. ஆனால் தன்னுடைய சக்தியின் மீது நம்பிக்கை கொண்ட கருடன், நான் இதை கட்டாயமாக என்னுடைய அம்மாவுக்காக கொண்டு வருவேன் என்று சொல்லி கிளம்பி போகிற போது அம்மா கிட்ட சொன்னா, அம்மா நான் பறந்து போய் தேவலோகத்துக்கு போகவே 12 காலம் ஆகும், அதனால எனக்கு பசி எடுக்காமல் இருக்கு, என்ன செய்வது என்று
தாய் வந்து வினத்தாவனுக்கு சொன்ன கடலுக்கு நடுவே இருக்கிற சில தீவுகளில ரொம்ப கொடியவர்கள் இருக்காங்க, நீ வந்து அவர்களோடு போரிட்டு அவர்களே உன்னுடைய உணவாக எடுத்துக்கொண்டு போனால் நீ போகிற காலம் வரை பசியின்றி இருக்க முடியும் என்று தாயினுடைய வழிகாட்டுதலின்படி அதே மாதிரி அவர்களை உண்டுவிட்டு தன்னுடைய சக்தியால் தன்னை நிரப்பிக் கொண்டு கருடனுடைய நீண்ட நெடுப்பயணம் தொடங்கியோம். தாய்க்காக பறந்து 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 பல்லாண்டுகள், பல 100 ஆண்டுகள் பறந்து பறந்து தேவலோகத்துக்கு பக்கத்திலே போகிற போது அங்கே தவம் செய்து கொண்டிருந்த தன்னுடைய தந்தை காசியமரை ஒரு நிமிஷம் நின்று தரிசிக்க விரும்பினார் கருடன். வாசல்ல காவல் இருந்தவங்க அதெல்லாம் யாரையும் இங்க விட முடியாதுன்னு தன்னுடைய சிறகில் இருந்த ஒரே ஒரு சின்ன சிறகை ஒரு இதை எடுத்து இதை போய் அவன்கிட்ட காசியை பற்றி கொடுங்கன்னு, அந்த இறகை பார்த்த உடனேயே இது என் மைந்தன் தான் காசியவருக்கு தெரிந்து விட்டது. அவரும் வந்து தன்னுடைய மகனை ஆசீர்வதித்து வழிகாட்டி அனுப்பினார். கிளம்பி போகிற கருடனுக்கு இன்னும் நிறைய தூரம் போகணும்னு நிறைய வேலை இருக்கு. திரும்பவும் வழியிலே பசி இல்லாமல் இருப்பதற்காக அந்த பகுதியிலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சண்டை போட்டு கொண்டிருந்த ஒரு மாபெரும் யானை, ஒரு மாபெரும் ஆமை, இந்த இரண்டும் பொறுத்து 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 அந்த இடத்தையே ரணகளமா ஆக்கி கொண்டிருந்த அந்த இரு பெரும் ஜீவன்களை தன்னுடைய அலையினால அலட்சியமா 2 இதனாலே அப்படியே கொத்தி எடுத்துக்கிட்டு போய் அவர்கள் அப்போ சண்டை போட்டுட்டே இருக்காங்க. தன்னை இன்னொருவர் கொண்டு போவதை கூட பார்க்காமல் ஒருவரோட ஒருவர் சண்டை போட்டு கொண்டிருந்த அந்த இரு பெரும் உயிர்களை அழித்து அதை உண்டு அந்த சக்தியை தனக்குள்ளே ஏற்றிக்கொண்டு கருடன் இன்னும் மேலே 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 போய் தேவருலகத்துக்கு பக்கத்திலே வருகிற போது இந்திரன் தேவர்கள் எல்லாரையும் உஷார்படுத்துறார். இந்த அமிர்தம் தான் நமக்கு, இது வேற யாருக்கும் போகக்கூடாது, அதனால இதை நீங்கள் காவல் காக்க வேண்டும் என்று தேவர்களுக்கு ஆணையிட்டிருந்தான். எல்லா தேவர்களும் கையில ஆயுதத்தோட காத்துட்டு இருந்தாங்க. கருடன் பறந்து வந்த வேகத்துல கண்ணும் தெரியாம கருத்தும் தெரியாம கருடனை வெட்டுவதாக நினைத்து ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டார்களே தவிர கருடன் அவங்களால நெருங்க கூட முடியல. அத்தனை அணைகளையும் மடை திறந்த வெள்ளம் போல உடைத்து திறந்து கருடன் அந்த அமிர்த கலசம் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே போன போது அதனுடைய இறுதி காவலாக ஒரு இரும்பு சக்கரம் இருக்குது. அந்த இரும்பு சக்கரம் என்பது எப்போ விரியும் எப்போ மூடுன்னு தெரியாது. விரிந்து விரிந்து மூடுகிறது. நடுவில் ஒத்த போனால் அப்படியே அது சக்குன்னு அவங்கள கொத்தி கொதறிடும். கருடன் இவ்வளவு பிரம்மாண்டமா இருந்த கருடன் தன்னுடைய உருவத்தை மிகச்சிறியதாக மாற்றிக்கொண்டு அந்த சக்கரத்தினுடைய பற்களுக்குள்ளே புகுந்து உள்ளே போய் அந்த அமிர்த கலசத்தை எடுத்து போட்டு வெளியே வருகிற போது பேருருவோடு வந்து இந்த சக்கரத்தையே ஒன்றுமில்லாமல் உதைத்து தள்ளிவிட்டு அமிர்த கலசத்தோடு வெளிப்பட்டார். அப்படி வெளிப்பட்டு நின்ற அந்த கருடனை பார்த்து அத்தனை பேரும் வணங்கினார்கள். யாராலும் செய்ய முடியாத மகத்தான வல்லமை கொண்ட ஒருவனால் மாத்திரமே சாதிக்க முடிந்ததை ஒரு மகன் தன்னுடைய தாய்க்காக செய்தான் என்று அத்தனை பேரும் பூமியும் வானமும் கைகூப்பி தொழுதது. அப்படி தொழுத அந்த கூட்டத்தை கருடனை பாராட்டுவதற்காக நின்றவர்களில் முதலாக நின்றவர் மகாவிஷ்ணு என்கிற திருமால். அவரே நின்று பாராட்டினாராம். இதை யாராலும் செய்ய முடியாது கருடா, உன்னாலதான் செய்யும். உனக்கு என்ன வர வேண்டும்? இந்த செயலை செய்ததற்கு உனக்கு என்ன வர வேண்டும்? கருடன் பணிவோடு அவரிடம் சொன்னா, எனக்கு ஒரு வரமும் வேண்டாம், எனக்கு வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த அமிர்த கலசம், அது எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு வேற ஒரு வரமும் வேண்டாம், எனக்கு உங்களுக்கு ஏதாவது நான் செய்ய முடியும் என்றால் சொல்லுங்கள், அதை செய்வதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். அதாவது நான் உங்களுக்கு வரம் தரேன்ற மாதிரி கருடன் சொன்னான். உங்களுக்கு என்னால் ஏதாவது வேணும்னா நான் செய்கிறேன். அப்போ மகாவிஷ்ணு பிரியத்தோடு என்னுடைய வாகனமாக நீதான் இருக்க வேண்டும் என்று கருடனை கேட்டுக்கொண்ட திருமாலினுடைய வாகனமாக கருடன் அப்போதுதான் மாறினான். தன்னுடைய தாய் கேட்டபடி, தன்னுடைய பெரியம்மா கேட்டபடி, குழந்தைகள் கேட்டபடி அமிர்த கலசத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டு தன்னுடைய தாயை அடிமை தடையிலிருந்து விடுதலை செய்து அந்த தாயினுடைய ஆசீர்வாதங்களோடு திருமாலினுடைய வாகனமாக கருடன் போய் சேர்ந்த கதையை மகாபாரதம் ரொம்ப விரிவாக சொல்லுகிறது. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? கோயிலுக்குள்ள நுழைந்த உடனே கருடனுடைய பிரம்மாண்டமான ஒரு உருவச் சிலை இருக்கும். அந்த சிலைக்கு முன்பு ஒரு நிமிடம் நின்று கொண்டு நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கருடத்தை பிரார்த்தனை செய்யலாம், எனக்கு அது வேணும் இது வேணும், அதெல்லாம் செய்யலாம். இன்னொரு கேள்வி, ஒன்ன மாதிரியே எல்லாரும் அவங்க அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா இந்த உலகம் எவ்வளவு அழகான உலகம் ஆயிரும்ல,
அப்படின்ற ஒரு கேள்வியை அந்த கருடனை பார்த்து, விரிந்திருக்கிற அவனுடைய கண்கள், திரண்டு பருத்திருக்கிற அவனுடைய சிறகுகள், தனக்கு எதிராக வருகிறவர்களை குத்தி கிடைத்து விடுகின்ற அவனுடைய அந்த நகங்கள், இத்தனைக்கும் மேல அந்த கண்களுக்குள்ளே இருக்கிற கருணை நம்மை காப்பாற்றும். தாய்மை என்பது என்ன, அந்த தாய்மைக்கு ஒரு மகனோ மகளோ செய்ய வேண்டியது என்ன என்கிற மாபெரும் பாடத்தை சொல்லித் தருகின்ற அந்த கருடன் முன்பு கைகூப்பி நாம் நின்றோம் என்று சொன்னார். அது கருடனுக்கு நாம் செய்கிற துதி மாத்திரமல்ல, நம்முடைய அம்மாக்களுக்கு நாம் செய்கிற வணக்கமாகவும் அதுதானே. நன்றி, வணக்கம். Hudson Card.